தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு குணம், ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்குல்லங்க சார். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தனுசு ராசியோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரோபகரமான மனநிலை. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு குணநிலை மனநிலையை பெற்றிருப்பாங்க. வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்களில் கொடிகட்டி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். குறிப்பாக தனுசு ராசியை சேர்ந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இன்ஃபோசிஸ் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப துன்பத்தை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான். எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடு. இந்த கால பைரவரை முறையாக இவர்கள் வழிபாடு செய்ய இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாட்டை வாழ்வில் ஒரு முறையேனும் இவர்கள் செய்தார்கள் என்றால் இவர்கள் தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்படும். அதேமாரி மற்றவர்களுக்கு வரவேண்டிய பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடைய ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே தனுஷ் அப்படிங்கிறது ஒரு தத்துவ அடிப்படையில் இருக்குங்க சார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ராசியாகப்பட்ட தனுசு ஒரு உபய நெருப்பு ராசிங்க. இப்போ உபய குணம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களாக விட்டு கொடுத்து போகிறது, எதை தன்னுடன் இருக்கிறத எதையும் ஒளிமறைவில்லாமல் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, ஒரு விஷயத்தை நினச்சா அதை முழுமையாக சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறது, தன்னுடைய திட்டமிடுதல் அத்தனையுமே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய தன்மையிலான ஒரு செயல்பாடுகளை செய்வது தான் இந்த உபயத்தோட குணம். ஸோ எனவே உபயம்னாலே மற்றவர்களுக்காக உபயப்படக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துங்க. நெருப்பு தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துணிச்சலை குறிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இயக்கம் ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கிறதுனால எதையுமே ரொம்ப ஆக்டிவாக புத்திசாலித்தனத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை இவர்கள் இயற்கையாகவே பெற்றிருப்பாங்க. உபய நெருப்பு தத்துவ ராசி அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு கொடையாக நம்ம கருதலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சின்னமாக, அதாவது தனுசு ராசியோட சின்னமாக வில்லு அம்பு இருக்குங்க. இந்த வில்லு அம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே எய்ம் பண்ணுறீங்களோ அந்த இடத்த போய் அடைவதற்கான ஒரு தன்மையை பெற்றிருக்கும். அப்போது அந்த எய்ம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். அந்த துடிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஞானை இழுத்து விட்ட பிறகு அந்த துடிப்பு அந்த நரம்பில் இருக்குங்க. அப்போ அந்த எப்போவுமே துடிப்போடு செயல்படக்கூடிய சரியான நோக்கத்தில், அதாவது சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு நேர்மை நிறைந்தவர்களாக இந்த உபய நெருப்பு தத்துவ ராசியாகப்பட்ட தனுசு ராசியில் நிச்சயமாக இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு குணம், ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்குல்லங்க சார். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தனுசு ராசியோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரோபகரமான மனநிலை. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு மனநிலையை பெற்றிருப்பாங்க. மேலும் தான் நினைத்ததை எக்காரணத்தை கொண்டாவது எப்பாடுபட்டாவது சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும் சரியான திட்டமிடுதலும் இவர்களிடம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. பொதுவாக எந்த ராசி எந்த லக்னம் என்றாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த தனுசு ராசி ஒருவருக்கு வலிமையாக இருந்தால் மட்டுமே அறிவு என்ற ஒரு ஞானம் கிடைக்கும். அதாவது சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல ஞானத்தை பெற்றிருப்பாங்க. பிறப்பிலே அறிவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை ஒருவருடைய சுயஜாதத்தில் இந்த தனுசு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அறிவாற்றலை வழங்கிவிடும். அந்த அறிவுத்திறனை கொண்டு தானும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி சென்று மற்றவர்களையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி இயக்கக்கூடிய ஒரு வலிமை இவர்களுக்கு உண்டு. மிகச்சிறந்த பேராசிரியர்கள், மிகச்சிறந்த கல்வியாளர்கள், ஞானத்தை மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயத்தையும் இல்லாமல் போதிக்கக்கூடிய ஒரு வல்லவர்கள் எல்லாருமே இந்த தனுசு ராசியில் தான் இருப்பாங்க. இவர்களிடம் ஒளிமறைவே இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு விஷயம். தன்னுடைய வித்தைகளை மற்றவர்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் பரோபகரமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள். மேலும் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் காரியங்களும் மேன்மையான எண்ணத்தை நோக்கியே இருக்கும். ஒரு ஆன்மீகம் எடுத்துட்டிங்கனாலும் அதில் சக்ஸஸாக இருப்பாங்க, ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதுலேயும் சக்ஸஸாக இருப்பாங்க, ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதனால் இவருடைய நோக்கம் மேன்மை பொருந்தியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால
இவர்களிடம் வந்து அந்த ஒரு சின்னத்தனமான ஒரு விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தவே மாட்டாங்க. பெருந்தன்மையான குணத்தோட எல்லாரையும் அணுகக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது அது எந்த ராசியுடன் சேர்ந்து திருமணம் செய்தால் யோகமாக இருக்கும் சார்? தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் வந்து திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதென்று முடிவு செய்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் 3 ராசியினரை மிக சிறப்பாக தேர்வு செய்யலாம். முதல் இடத்துல மிதுன ராசி, உபய காற்று தத்துவ ராசி. ஸோ இந்த காற்று தத்துவ ராசிக்கும் நெருப்பு தத்துவ ராசிக்கும் அப்படி ஒரு ஃபிக்ஸ்மெண்ட் இருக்குங்க. ரொம்ப அற்புதம், ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். இரண்டாவது இடத்தில் துலாம் ராசி, தன்னுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அற்புதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த துலாம் ராசியினரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த அன்பு பாராட்டுதலும் சரி, ஒரு சர்வாக புரிஞ்சுக்கிறதும் சரி, பாசம் காட்டுறதுலையும் சரி, கணவன் மனைவி உறவு நிலையை ரொம்ப புனிதமாக போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த துலாம் ராசியினரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசியினருக்கு உண்டு. மூன்றாவது இடத்துல கும்பராசி. இந்த கும்பராசினரை சார்ந்தவர்களுடைய அமைப்பை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனுசு ராசினர் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த திருமணத்துக்கு முன்பு வரை ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசினர் இந்த கும்பராசி சார்ந்த ஆண் பெண் இருபாலரை தனது வாழ்க்கை துணையாக தேர்வு செய்து விட்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஓரை பிச்சுட்டு போட்டுற மாதிரி தானே, அந்த மாதிரியான ஒரு தன்மையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் மேற்சொன்ன ராசிகள் அவர்களுடைய சுய ஜாதகத்திலையும் வலிமையாக இருக்கணும், சம்பந்தப்பட்ட வாழ்க்கை துணையின் ஜாதகத்திலும் வலிமையாக இருப்பது அவசியம். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளும். தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் செய்யும்போது இந்த ராசி தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அது என்ன ராசிங்க சார்? தனுசு ராசியை சார்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது கடக ராசியினரை எக்காரணத்தை கொண்டு தவிர்த்து விடணும். அதேமாதிரி விருச்சிக ராசியினரை 100% தவிர்த்து விட வேணும். மீன ராசினரை கண்டிப்பாக தவிர்த்து விடணும். இந்த நீர்த்தத்துவ ராசிகள் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை இவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது இவர்களுடைய வாழ்வே சூன்யமாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்த நிறுத்தம் பதிவு செய்கிறோம். ஓகேங்களா? இந்த ராசியினரை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எதிர்மறையான கருத்துக்களோட நித்தியகண்டம் பூர்ணாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறோம். வாழ்வின் நரகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை கூட இது வெளிப்பட்டு விடும். இந்த ராசி, அதாவது நீர்த்தத்துவ ராசியாகப்பட்ட கடகம், விருச்சகம், மீனம், இது 3 பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ராசியினரை சார்ந்தவர்களை திருமணம் செய்தால் இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து செல்லும். இதை இவர்கள் கருத்தில் கொள்வது அவசியம் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யும். தனுசு ராசி லைஃப்பில் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது எந்த வயதில் அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் கிடைக்குங்க சார்? தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி அப்படிங்கிறதுனால இவருடைய ஞானமும் அறிவாற்றலும் பாழிய வயதிலிருந்தே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 12 வயதிலிருந்தே இவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது நிலைநிறுத்தப்பட்டுவிடும். 12 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலோட மற்ற குழந்தைகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தன்னுடைய ஞானத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்லக்கூடியது. கல்வி கேள்விகளில் ரொம்ப நல்ல ஞானத்தோடு அணுகக்கூடிய ஒரு தன்மை, படிப்பில் சுட்டியாக இருக்கிறது, அதேமாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்பர் 1 இருக்கிறது, விளையாட்டுத்துறையில் நல்ல ஆர்வத்தை காட்டுறது, பல கலைகளில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது, பல துறைகளில் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவது என்ற ஒரு தன்மையில் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக செயல்படுவாங்க. அந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 12 வயதிலிருந்து ஒரு 45 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவர்களெல்லாம் சரியாக அமைத்து கொள்ளும் பட்சத்தில், எதிர்மறையாக அமைத்து கொள்ளாமல் சரியாக அமைத்து கொள்ளும் பட்சத்தில் இவர்கள் வாழ்வு ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தனுசு ராசி நேயர்கள் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த துறை சார்ந்த தொழில் செய்தால் வெற்றி அதிகரிக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு காலபுருஷனுக்கு 9வது ராசிங்கிறனால வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்களில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். வெளிநாடுகளில் சென்று தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி செஞ்சு பன்மடங்கு உயர்நிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. குறிப்பாக தனுசு ராசியை சேர்ந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இன்ஃபோசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அந்த ஐடி ஃபீல்டெலாம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அட்ட தொட்டவர்களுக்கெல்லாம் இந்த ராசி ரொம்ப நல்ல வலிமையாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கணினி சம்மந்தப்பட்ட துறையிலையோ அல்லது கலை சம்மந்தப்பட்ட துறையிலையோ தன்னுடைய ஆளுமை திறனை வெகு நிமித்தமாக செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்கள். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு தொட்ட தொழில் அனைத்துமே நல்ல பன்மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட தொழில், தங்கம் சம்மந்தப்பட்ட, உலோகம் இது சம்மந்தப்பட்ட துறைகளெல்லாம் கொடிகட்டி பார்க்கிறவர்கள். இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் இவர்களுடைய ஆளுமை திறன் ரொம்ப அற்புதமாக சேரும்.
தனுசு ராசி நேயர்கள் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வாசப்படி வந்து எந்த திசையில் வச்சால் யோகமாக இருக்குங்க சார்? தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய வாய்ப்படியை அமைத்து கொள்ளும் பொழுது கிழக்கு திசை சார்ந்த அமைப்பில் தன்னுடைய வாய்ப்படியை அமைத்து கொண்டார்கள் என்று ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஈசானியத்தில் கதவு வைப்பது, இந்த வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைக்கிற அந்த அமைப்பு வந்து இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். எந்த விதமான தடையும் இல்லாமல் வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் இவர்களுக்கு இந்த கிழக்கு அல்லது வடக்கு இந்த 2 திசையில் இருக்கக்கூடிய ஈசானிய திசை வடகிழக்கு திசையில் தன்னுடைய வாய்ப்படியை அமைத்து கொள்ளும் பட்சத்தில் இவருடைய வாழ்வு ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக மாறும். எதிர்காலம் சார்ந்த திட்டமிடுதல் அத்தனையும் சக்ஸஸ் ஆகிறதோட இவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதே இந்த ஈசானிய திறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ஈசானியத்தில் வாய்ப்படி வைத்து கிழக்கு முகமாகவும் வைக்கலாம், வடக்கு முகமாக வைக்கலாம், வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு ஆபத்து அப்படின்னா எந்த ராசியினர்னால அந்த பிரச்சனை வரும் சார்? தனுசு ராசியினர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பத்தையும் துயரங்களையும் எதிர்பாராத இழப்புகளையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடக்கங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ராசி கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. ஏன்னா இது நீர்த்தத்து ராசி அப்படிங்கிறதுனால இந்த தனுசு ராசியின் தன்மையை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எனவே இந்த 3 ராசியினரோட இவங்கள் அதிக நெருக்கம் காட்டக்கூடாது. அப்படியே பழகினாலும் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அவர்களோட பழகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். ஸோ கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி இந்த 3 நீர்த்தத்து ராசிகளை சார்ந்தவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுகளும் கவனமாகவும் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இருப்பது அவசியம். தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப துன்பத்தை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான். இதனால் இவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் வெப்பத்தை மிக சரியாக நிர்வகிக்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த நீர்த்தத்துவம் சம்மந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் அதிக அளவில் வெளிப்படுத்தணும். வயிறும் இவங்களுடைய உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தன்மையும் தான் இவர்களோட உடல் நல்ல பாதிப்பாக இருக்கும். குறிப்பாக அதிக அளவில் இந்த ப்ளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பாதிப்போ, ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட பாதிப்போ இவங்களுக்கு வந்து மிக எளிதாக வந்து சேர்ந்துடும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையில் இந்த உணவு பழக்க வழக்க முறையாக தான் அடிப்படை காரணமாக இருக்குங்க. இவருடைய உணவு பழக்க வழக்க முறையை கண்டிப்பாக இந்த வீட்டு உணவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் அமைத்துக்கொள்வது அவசியம். ஏன்னா இது வந்து உபய நெருப்பு தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சரியாக அமைத்து கொண்டாலே போதுங்க. கண்டிப்பாக இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளெல்லாம் மீண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலத்தோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம்னா அது என்னவா இருக்குங்க சார்? தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இறை வழிபாட்டில் மிக சிறப்பாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடு. இந்த கால பைரவரை வந்து முறையாக இவர்கள் வழிபாடு செய்ய 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 இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நடைபெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். கல்வியில் தடை ஏற்படுகிறதா காலபைரவருக்கு வழிபாடு, அது பர்டிகுலராக தேய்பிரை அஷ்டமி தேதியில் ஒரு 3 மாதங்களுக்கு வழிபாடு செஞ்சாலே இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. காலபைரவருக்கு இவர்களுக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது நாம் இந்த நேரத்தில் ஒரு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ காலபைரவர் வழிபாடை இவர்கள் மிக சிறப்பாக முன்னெடுப்பது அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம்னா அது என்னவா இருக்குங்க சார்? தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் கோவில் வழிபாட்டில் மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு வழிபாடு என்றால் நிச்சயமாக பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு. இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாட்டை வாழ்வில் ஒரு முறையேனும் இவர்கள் செய்தார்கள் என்றால் இவர்கள் தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்படும். அதேமாரி மற்றவர்களுக்கு வர வேண்டிய அந்த நன்மைகளும் இவர்களுக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் அதிக அளவில் போராட்டங்களை சந்திக்கக்கூடியவங்க, தடை தாமதங்களை அதிக அளவில் சுகரிக்கக்கூடியவங்க. மற்றவர்களுக்கு இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் மிகப்பெரிய இதாக இருக்கும். கடைசி வரைக்கும் போவாங்க. கடைசி சூழ்நிலையில் இவர்களுக்கு வர வேண்டிய அத்தனை யோக பலன்களும் மற்றவர்களுக்கு மிக எளிதாக எடுத்து சென்று ஓடுவார்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு தன்மையினால் இவர்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் அத்தனையுமே பாதிக்கும். எனவே இவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்யும்போது அற்புதமான மாற்றங்களும் தடைகளை தகர்த்தெறிந்த சுபயோகமான பலாபலங்களும் நடைமுறைக்கு வந்து சேரும்.
தனுஷ் ராசி நேயர்கள் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பால் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்.